بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: صوموا يوم عاشوراء وخالفوا اليهود صوموا قبله يوما أو بعده يوما أو كما قال عليه الصلاة والسلام. رواه ابن خزيمة. நிதிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாளைய தினம் 10வது நாளான ஆஷூராவுடைய தினமாகும். பெரும்பகுதி இந்த தினத்தில் நோன்பு வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை பற்றி சொல்லும்போது ரொம்ப அதிகமான விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ரமலானுடைய ஃபரலான நோன்புகளுக்கு பின்னால் மிக சிறப்பான நோன்பு எது அப்படிங்கிறத பற்றி உண்டான கேள்வி. மொத்தம் 3 கேள்வி அந்த ஹதீஸில் வரும். ஃபரலான தொழுகைகளுக்கு பின்னால் சிறந்த தொழுகை எது அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இன்னொன்று, ஃபரலான நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு எது அப்படிங்கிற கேள்வி 2. இது 2 மட்டும் நம்ம பதிலை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபரலான தொழுகைகளுக்கு அடுத்து ரொம்ப சிறந்த தொழுகை அப்படின்னு சொன்னால் தஹஜ்ஜுத் தொழுகை அப்படிங்கிற செய்தியை சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஃபரலான நோன்புகளுக்கு பின்னால் ரமதானுடைய நோன்பை அடுத்து சிறந்த நோன்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னா அது யௌம ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நோன்பு தான் அப்படிங்கிறத நபி அவர்கள் சொல்லும் பொழுது ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹனுடைய மாதமான முஹர்ரமனுடைய மாதத்தினுடைய நோன்பு அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பாங்க. சரி, இப்போ அந்த முஹர்ரம் மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத அந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த ஒரு வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்தும். எப்படி அல்லாஹனுடைய மாதமான 12 மாதமே அல்லாஹ் படைச்சது தான் அல்லாஹனுடைய மாதம் தான், அப்படி தானே? இருந்தாலும் அந்த ஒத்த மாசத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அப்படி அல்லாஹோடு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வருமோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது குறிக்கும் விஷயங்கள் குர்ஆன் ஷரீஃபிலையும் உண்டு, ஹதீஸுகள்லையும் உண்டு. அது நீளமாக ஒரு நாளைக்கு பார்க்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் இது அல்லாஹனுடைய மாதம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல இருந்து ரொம்ப சிறப்பான மாதம் அப்படிங்கிறதையும் நாம் விளங்கிக்கிடணும். சரி, அப்போ அந்த அடிப்படையில் இது ரொம்ப சிறந்த மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த நோன்பு ரொம்ப சிறப்பான நோன்பு. ஆயிஷா அம்மா ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ரமலானுடைய நோன்பு எங்களுக்கு ஹிஜ்ரி 2ல் தான் கடமையாக ஆக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் எதை நோன்பாக நாங்கள் கடைபிடிப்போம்னு சொன்னால் அந்த ஆஷூரானுடைய நோன்பை தான் நாங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இப்போ குறைஷிகள் ஆரம்ப காலங்கள் முதலேயே என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரி, இப்போ இப்படி வழமையாக நோன்பு பிடிச்சிட்டு வந்தவங்க எப்போ ரமதானுடைய நோன்பு கடமையாச்சோ அப்போ என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஆஷூராவுடைய நோன்பை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்குகிறேன். சுன்னத் மீனிங் அதை தெளிவாகவே அந்த ஹதீஸில் சொல்லுவாங்க, உங்களால் இஷ்டப்பட்டவர்கள் முடிந்தவர்கள் வைத்துக் கொள்ளுங்க, முடியலை அப்படின்னு சொன்னால் விட்டாலும் குற்றம் இல்லை அப்படிங்கிற லிஸ்ட்டில் என்ன செஞ்சிருவாங்க, ஆஷூராவுடைய நோன்பை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா ரமதானுடைய நோன்புக்கு நாம் என்ன செய்யணும், மதிப்பு கொடுக்கணும், கண்ணியம் கொடுக்கணுங்கிற அந்த அடிப்படையில் நமக்கு அந்த செய்தி சொல்லப்படும். இப்படியே இங்கே இந்த மதீனாவுக்கு இந்த லெவலில் தான் என்ன செய்யும், ஆஷூராவுடைய நோன்பு போய்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மதீனாவில் வாழ்ந்த காலத்தில் ஹிஜ்ரி 8-9களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லா செய்திகள்லையும் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையும் எல்லா இபாதத்துகள்லையும் யகூதிகளுக்கு நசராக்களுக்கு மாற்றம் செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாம் எப்படி நோன்பு வைக்கிறோமோ அது மாதிரி தானே அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இந்த ஆஷூராவுடைய விஷயத்தில் உண்டான நோன்பை பற்றி சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்களுமா நோன்பு வைக்கிறாங்க, அவங்க எதுக்குப்பா நோன்பு வைக்கிறாங்கங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்போ அவர்கள் தரப்புல இருந்து வந்த பதில் சஹாபாக்கள் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லப்படும். அவங்க இந்த ஆஷூரா தினத்துல தான் ஃபிரௌன்ங்கிற கொடியவனிடமிருந்து
மூசா நபிக்கும் அவர்களுடைய சமூகமாக இருந்த யூதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஈடேற்றம் கிடைத்தது இந்த நாள்ல தான். அதனால அதற்கு சுக்குர் செய்யும் முகமாக மூசா நபி நோன்பு வச்சாங்க. அதை பின்தொடர்ந்து யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அவர்கள் வாயிலாக சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, நபிக்கு சொல்லும் பொழுது, யூதர்களுக்கு மூசா நபியை பின்பற்றுறதை விட மூசா நபியை பின்பற்றுறதுக்கு நாம தான் ரொம்ப தகுதியானவங்க. ஏன்னா நபிமார்கள் அனைவர்களையும், இன்னும் சொல்ல போனா குறிப்பாக மூசா நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்திலையும் சரி, ஈசா நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்திலையும் சரி, நம்ம முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி குறிப்பிட்டு சொல்லப்படுது. பிற்காலத்தில் முகம்மது அப்படிங்கக்கூடிய நபி வருவாங்க, அவங்கள நீங்க பின்பற்றணும் அப்படிங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக சொல்லப்பட்ட விஷயம். அதை அவங்க பின்பற்றல. ஆனா நமக்கு சொல்லப்பட்டது எப்படின்னா, முன்னாடி வந்த நபிமார்களை ஏத்துக்கிடணும்னு சொல்லி நாம அவங்களை ஏத்துக்கிட்டதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, அதாவது பனி இஸ்ராயல்களான அந்த யூதர்கள் மூசா நபியை பின்பற்றி நோன்பு வைக்கிறதை விட நாம மூசா நபியை பின்பற்றி அந்த சுக்ருக்கு உண்டான அந்த நோன்பு வைக்கிறது நாம தான் ரொம்ப ஏற்றமானவங்க, நாம தான் ரொம்ப அஹக்கானவங்க, நாம தான் ரொம்ப தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த நோன்பு சம்பந்தமான செய்தியை சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது அந்த யூதர்களும் இந்த ஒரு நாள் தானே நோன்பு பிடிக்கிறாங்க, நாம அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் மாற்றம் செய்யணும் நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிற செய்தியை சொல்லும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னதாக நமக்கு ஹதீஸ் கிதாபுகள் இமாம் பைஹகி, இமாம் இப்னு ஹுஸைமா, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மாதிரி உண்டான நிறைய இமாம்கள், இமாம் பஸ்ஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்கெல்லாம் தங்களுடைய வெவ்வேறு கிதாபுகள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எப்படி சொன்னாங்க, சூமு யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பை நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு பிடிங்க. வகாலிஃபுல் யஹூத, யஹூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். எப்படி மாற்றம் செய்யறதுங்கிறதையும் பின்னாடி திரும்ப நமக்கு சொல்லி தர்றாங்க. சூமு கபலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், ஒரு நாள் முன்னாடி, அந்த ஆஷூராவுக்கு முன்னாடி உண்டான ஒரு நாள் முன்னாடி சேர்த்து நோன்பு வைங்க. அப்படி இல்லையா அவ் பஅதஹு யௌமன், அந்த ஆஷூராவுக்கு அடுத்த ஒரு நோன்பையாவது நீங்க சேர்த்து வைங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப ஆஷூராவுடைய நோன்பு பிடிக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு நோன்போ அல்லது பின்னாடி ஒரு நோன்போ சேர்த்து பிடிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு எங்க என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஹதீஸுகள் எல்லாம் மேலோட்டமாக பார்ப்பதற்கு கிடைக்காத ஹதீஸுகள் இதெல்லாம் விட்டு போடுறானோ, விட்டு போட்டு என்ன செய்யறான், யூடியூப்ல எல்லாம் உட்காந்து சின்ன சின்ன பயிலுவோம் எப்படி வீடியோ போடுறான், முன்னாடி ஒரு நாள் நோன்பு வைக்கிறது மட்டும்தான் நபி சொல்லி இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா பின்னாடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி சொல்றான், ஆஷூராவுடைய நோம்புக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நோம்பை பத்தி ஹதீஸுகளே இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடிய லெவலுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம்னா அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸுகளையும் ஆய்வு செய்துதான் ஒரு சட்டம் சொல்லணும். எங்க பார்வைக்கு தெரியல அப்படிங்கறனால அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி தீர்ப்பாக ஆகும் அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மத்.